மார்ச் 22 இன்றைய தினமலர் தேர்தல் மலர் பகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரைகள் பத்தி பார்த்திடலாம். திமுக அலட்சியம், திருமாவளவன் வேதனை, வலியும் இருக்கிறது வலிமையும் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி தொகுப்புல தொல் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேதனைகள் பத்தி பேசுது. அதுலயும் ரொம்ப குறிப்பா இப்படியான சிக்கல்கள்லாம் விசிகாவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அந்த மன வருத்தத்தை முன்னாடியே தினமலர் பதிவும் செஞ்சிருந்தாங்க. அதையும் சுட்டிக்காட்டியிருக்கு இந்த செய்தி தொகுப்பு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடா, நோனோ, சந்தர்ப்பம், சுயநலம், சமரசம் அப்படிங்கக்கூடிய செய்தியில திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சிகள் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கக்கூடிய இலக்கணத்தோட இயங்குனாங்களா அப்படிங்கிறத 360 டிகிரி கோணத்துல கேள்வி எழுப்புது. டாக்டர் ராமதாஸ் அரசியல் ஹெல்த் செக்அப் அப்படிங்கக்கூடிய பகுதியில டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை ஸ்கேன் செஞ்சு லகலகம் முட்டுறாங்க. மீண்டும் சாமக அதிருப்தி சரத்குமார் ஆலோசனை அப்படிங்கக்கூடிய செய்தியும் வெளியாயிருக்கு. இதுல தன்னோட சாமகவை மீண்டும் தூசி தட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆலோசிக்கிறாரா சரத்குமார், அதை பத்தி விவரிக்குது. அது வேறவாய் அப்படிங்கக்கூடிய பகுதியில தேமுதிக கடந்த காலங்களில் பேசுனதும் இன்னைக்கு பேசுனதையும் ஒப்பிட்டு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. நெருங்கி விட்டது தேர்தல், தொகுதி பங்கீட்டில் திமுக அதிமுக கூட்டணிகளில் இழுபறி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முழுதாக 1 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழல்ல திமுக அதிமுக இரு கூட்டணிகள்லையும் இருக்கக்கூடிய சிக்கல்களை, இழுபறிகளை விவரிக்குது இந்த செய்தி தொகுப்பு. 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவித்தது பாஜக, 3 அமைச்சர்களுக்கு கல்தா, ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் கற்பூரமேந்தி சாபம் அப்படிங்கக்கூடிய செய்தி தொகுப்பு. சிட்டிங் அமைச்சர்களுக்கு சீட்டு கிடைக்காத பின்னணிய பேசுது. தமிழ்நாட்டில இல்ல, பாண்டிச்சேரியில வேட்புமனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாள். இந்தியா கூட்டணியில் தொடரும் இழுபறி. இதுவும் பாண்டிச்சேரி சமாச்சாரம் தாங்க. பாண்டிச்சேரியில வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு நாளை கடைசி நாளா இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியா கூட்டணியில இன்னுமே கூட்டணிகள்ல இழுபறி நீடிக்குது. அதை பத்தி பேசுது இந்த தொகுப்பு. இனியும் டெல்லி, தமிழகம் என பேசி மக்களை ஸ்டாலின் ஏமாற்ற முடியாது. அமமுக தினகரன் திட்டவட்டம். அண்மையில டெல்லி போயிட்டு வந்தவர், அதை குறித்த கேள்விகளுக்கு அவர் அளித்திருக்கக்கூடிய விளக்கத்தை துல்லியமா பேசுது இந்த செய்தி தொகுப்பு. 40 தொகுதிகளில் தாமரை, சிறிய கட்சிகளுக்கு ஸ்டிக்கர். கிட்டத்தட்ட 40 தொகுதிகளில் தாமரை போட்டியிடணும் அப்படிங்கக்கூடிய பாஜகவோட முனைப்பை பேசுது இந்த செய்தி. இது மட்டுமல்ல, பக்கத்துக்கு பக்கம் நெருங்கி வருது உங்கள் பக்கம். தினமலர் தேர்தல் மலர் தவறவிடாதீர்கள் இன்றைய நாளிதழுடன்.